இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரா, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலயே பெஸ்ட் பர்த்டே கேக் இதுதான். சும்மா சொல்லுவீங்க போங்க. கேக்கு கொஞ்சம் கீழே அடி பிடிச்சிருச்சு. நம்ம வீட்டு குக்கர்ல தான் செஞ்சனா, அதனாலதான். ஐயே, குக்கர்ல செஞ்சா என்ன டேஸ்ட் தாறுமாறா இருக்கே. சீக்கிரமே ஒரு பேக்கரி வச்சிட வேண்டியதுதான். என்ன மாறா, உன் பொண்டாட்டி நீ எதுவும் சொல்லல? வேற லெவல் கலக்கிட்ட வீரா. ஆமா, அது எப்படி பட்ஜெட்ல குடும்பம் நடத்தணும்னு சொன்னா அடுத்த நாளே அப்படியே டோட்டலா மாறிட்ட? பின்ன என்னடா, கஷ்டம் வரும் போகும், ஆனா சந்தோஷத்துக்கு எப்பவுமே குறை வைக்க கூடாதுடா. எப்பவும் அன்லிமிட்டட் தான். சமத்து வீரா நீ. நீங்க 3 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். எதுவுமே இல்லாம மொத்தத்தையும் புடுங்கினாலும் இவங்களோட சந்தோஷத்துக்கு ஒன்னும் குறை இருக்க மாட்டேங்குதே. இருக்கிறத வச்சுக்கிட்டு இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாதுமா. ஒரு நாள் வீட்ல இருக்கிற ரவைய வச்சு கேக் பண்ணிடலாம். தினமும் அதையே பண்ணிட்டு இருந்தா கேக்கு போர் அடிச்சிரும். நீ வேணா பாரு, இந்த பட்ஜெட் குடும்பம்னு இவ்ளோ சந்தோஷமா வாழ ட்ரை பண்றாங்கல்ல, அந்த பட்ஜெட்டே அவங்க கழுத்தை புடிச்சு ஒரு நாள் நெரிக்கும். அண்ணி, எடுத்து சாப்பிடுங்க. அக்கா, அவன் நாள் கணக்கா டோக்கன் வாங்கி கடை வாசல்ல நின்னுட்டு இருக்கான். நீ சாப்பிடுக்கா, நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு வேண்டாம், ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நீ இப்படி இருக்க? நல்லா சாப்பிடணும்ல. பர்த்டே பேபி, நீ சாப்பிட்டு காட்டு, அண்ணி சாப்பிடுவாங்க. கொண்டா. எப்படி சாப்பிடணும்னா இப்படி சாப்பிடணும். நல்லா இருக்கு. இந்தா சாப்பிடு. சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? சரி, ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்க. இந்தாங்க. ஏய், ஒரு பீஸ் சாப்பிடுறதுக்கு தான் இவ்ளோ வாங்கிருக்கோமா? நீ தான் அது மொத்தத்தையும் சாப்பிடணும். சாப்பிடு. ஏய், இது உனக்கு இல்லடி, வயித்துல வளர உன் குழந்தைக்கு. சாப்பிடு. பிருந்தா, இந்தா நீ ஊட்டு. வள்ளியம்மா, போதும் வள்ளியம்மா. சாப்பிடு. இவள நல்லா இருக்கா கண்மணி? போதும், சாப்பிடுன்னு சொல்லல. சாப்பிடு வீரா, போதும். ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடலன்னா சண்டைக்கு போயிடுவா போலயே. அப்படிதான். ஓகே தானே? இந்தா சாப்பிடு. டேய் மாறா, என்னடா இது? நீ நல்லி எலும்ப ஷேர் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பின்ன பர்த்டே பேபிக்கு சிறப்பா செய்யணும்ல, நீ சாப்பிடு. நல்லா தாண்டா இருந்துச்சு. பாய், பில் எவ்வளவு ஆச்சு? இந்த பேப்பர்ல எழுதி இருக்கேன் பாருப்பா. ஓகே, எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்கல்ல? இத்தனை பேர் சாப்பிட்டுருக்கோம். பில்லு மொத்தமாவே 1300 தான் வந்திருக்கு. இதுவே ஸ்டார் ஹோட்டல் போயிருந்தோம்னா இந்நேரம் 20,000க்கு மேல செலவாயிருக்கும். டேஸ்ட்ல ஏதாவது குறை இருந்துச்சு? மாமா, இவ்ளோ டேஸ்டா நான் எந்த கடையிலுமே சாப்பிட்டதே கிடையாது. மிரட்டி விட்டாரு. அதுதான் நம்ம பாயோட பக்குவம். டேய், நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில இந்த காசே ரொம்ப அதிகம் தான்டா. ஏன்டா இப்படி தேவையில்லாம செலவு பண்ற? அத்தை, அடுத்த வருஷம் உன் பர்த்டேவை திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ண போறோம். இது சும்மா அதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல், அவ்வளவுதான். இதெல்லாம் கண்டுக்காது. 1300 ரூபாய்க்கு 500 ரூபா தான் இருக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்ணலாம்? சரி, நம்ம பாய் தானே, சொல்லிக்கலாம். வர காசு இல்லையா? ஒரு நிமிஷம். இந்தா, இதை கொடு. டேய் மாறா, இந்தா. பத்தலையா? இரு, வெயிட் பண்ணு. வரா, இந்தா. என்னடா? அவருக்கும் 1000 வரவு செலவு இருக்கும்ல, கடன் வைக்க வேண்டாம், கொடுத்துரு. பாய், என்ன மாறா, பணம் கம்மியா இருக்கா? இன்னொரு நாள் கூடப்பா. இருக்கட்டும் பாய், வைங்க. சரிப்பா.
பாசனம் அத்தை இந்தாப்பா, கண்ணு. பார்சல். ஆமாப்பா. எல்லாரும் அடிக்கடி வாங்க. போயிட்டு வரோம். வரேன் பாய். ஆ, மாமா மாறா நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். அப்பா நான் கூட்டு போய் ஆட்டோ ஏத்தி விட்டு வரேன். சரிடா, பார்த்து ஆட்டோவுக்கு காசை கொடுத்துட்டு வந்துடுண்ணே. சரிப்பா. வள்ளியம்மா நான் ராகவா கிளம்புறேன். இது அத்தைக்கு பண்ணிட்டு கொடுத்துரு. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பார்த்து போயிட்டு வா, வா, வள்ளி. தம்பி. பார்த்து பத்திரமா டாடா, போயிட்டு சரி, வரேன். வரேன் வீரா, போயிட்டு வரேன். சரிங்க. ஆ வள்ளியம்மா, சரிம்மா, வரேன். போயிட்டு வா. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாண்ணா. வா ம். வாங்க. போலாமா? வரேன் பாய். வா மாறா, போயிட்டு வா. வள்ளி சித்தியோட பிறந்த நாள். நீங்க எல்லாரும் சேர்ந்து gift கொடுத்தீங்க. அதான் நான் என்னோட கிஃப்டா ஈபியும் வாட்டரையும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் என்ன gift கொடுத்தாலும் அது மெமரபிளான gift-ஆ இருக்கணும்ல. அதான். ஏச்சி வாய் முடு. நீயும் உங்க அம்மாவும் எத்தனை தடவை வள்ளியம்மா கையால சாப்பிட்டிருக்கீங்க? ம். கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லல்ல. நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ. அச்சச்சோ பிருந்தா, நீ சித்திய நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி தெரியலையே. கரண்ட் இல்லாம இன்னைக்கு எப்படி தூங்க போறோம்னு நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஏய், ஓவரா ஆட்டம் போடாத. குப்புற விழுந்தீனா எழுந்துக்கவே முடியாது அப்புறம். சித்தி, முதல்ல நீங்க எழுந்துருங்க. ஹாப்பி பர்த்டே சித்தி. சித்தி, இன்னைக்கு இருக்கிற மாதிரியே உங்க லைஃப் ஃபுல்லா இப்படியே இருக்கணும். ஏய், வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்த மாமல இப்படி வாடா. சும்மா எதுக்கு எடுத்தாலும். இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லடா. இதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். அப்பா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கோம். இல்லன்னா இவ்வளவுலாம். இல்லனா என்ன பண்ணுவீங்க மச்சான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட பாருடா,